பேரும் வயசும் சொல்லுங்க. அகிலா 34. நான் பேராமரில் நர்ஸ். நல்ல தலைவலி, ஜுரமும் இருக்கு. நல்ல வாமிட் இருந்துச்சு, இப்போதான் குறைஞ்சது. டெங்கு இல்லை. பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை. சேச்சுரேஷன் பார்ப்போம். அந்த பக்கம் போங்க சார். வேற எதுவோ டெங்கு இல்லை. இன்டர்பெட் செய்யுங்க, இன்டர்பெட் செய்யுங்க. பெரிய டாக்டரை கூப்பிடுங்க. அபித், 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 சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காங்க. நர்ஸ் அவங்க. சேச்சுரேஷன் ரொம்ப லோவா இருக்கு, என்னன்னு பாருங்க. டாக்டர். எஸ் எஸ் எஸ். எனக்கு என்னமோ செய்யுது டாக்டர். இன்டர்பெட் பண்ணுங்க டாக்டர். நோ வரிஸ், நோ வரிஸ். உடனே இன்டர்பெட் பண்ணுங்க டாக்டர். ரிப்போர்ட்ஸ் எங்க? டெங்கு நெகட்டிவ். வில் டூ another one. அப்போ நெகட்டிவ் வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ வாமிட் இல்லை, ஆல்ரெடி மெடிசன்ஸ் எடுத்துருக்கீங்க. குட், டோன்ட் வரி, வில் டேக் கேர் ஆஃப் யூ சிஸ்டர். யூ ஆர் ஒன் ஆஃப் அஸ். வில் டேக் கேர் ஆஃப் யூ. டெங்கு இல்லை டாக்டர். இப்போவே செக் பண்ணிடலாம். ஓகே ஓகே. ரெட் ஏரியாவுக்கு கொண்டு போங்க, ஆக்சிஜன் கொடுக்கணும். ஓகே, ரொட்டீன் செக்அப் பண்ணுவோம். தட் இஸ் எ ரொட்டீன் செக்அப். டோன்ட் வரி, வில் டேக் கேர் ஆஃப் யூ. டோன்ட் வரி, டோன்ட் வரி. ஆக்சிஜன் இன்க்ரீஸ் பண்ணுங்க. நேற்று எடுத்த எக்ஸ்ரேல பைலேட்ரல் இன்ஃபில்ட்ரேட்ஸ் இருக்கு. ஓகே, இன்னொரு தடவை ஏபிஜி பார்த்துட்டு தேவைப்பட்ட வென்டிலேட்டர் வச்சிடலாம். அபித், சேச்சுரேஷன் மெயின்டைன் ஆகல, நீங்க கொஞ்சம் வாங்க. எஸ் சிஸ்டர். டாக்டர், என் குழந்தைக்கும் பருவமா? இல்லை 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 என் குழந்தைக்கு நான் பால் இல்லை, கொடுத்தேன். அப்படிலாம் ஒன்றும் பரவாது. டோன்ட் வரி, நீங்கள் அதிகமாக பேசக்கூடாது. இன்டியூபேஷன் பண்ணுங்க. சிஸ்டர், இன்டியூபேஷன் கிட்ட எடுங்க கொஞ்சம் சீக்கிரமா. பருவம் டாக்டர், பருவம். நான் டியூட்டி பார்த்த வார்டில் இதே மாதிரி ஒரு பேஷண்ட்டும் இருந்தார். இந்த மாதிரியா? இதே மாதிரி தான் அவரும் வாமிட் எடுத்தாரு. ஃபீவர். ஓகே ஓகே சிஸ்டர், பேச வேண்டாம். ரெண்டு பேர் இப்போ ரசாக் வீட்டில் இறந்துட்டாங்க. அவங்க என்னோட தொகுதிக்காரங்க மட்டும் இல்லை, அவங்களோட வீட்டில் இருந்தால் என்னுடைய அரசியல் வாழ்க்கையே ஆரம்பமாச்சு. கதீஜா உட்பட எல்லாருக்குமே மூச்சு பிரச்சனை இருந்திருக்கு. சுகானாவோட கேஸில் பிரெயினில் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. அட்டாப்சி செஞ்சால் இன்னும் கொஞ்சம் கிளியர் பிக்சர் கிடைக்கும். அவங்களோட கண்டிஷன் வர வர ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டுருக்கு. ரொட்டீன் டெஸ்ட் எல்லாமே நெகட்டிவ் தான். அட்வான்ஸ் டெஸ்ட்டுக்காக நாம் சாம்பிள்ஸை மணிப்பாலுக்கு அனுப்பிச்சிருக்கோம். சீக்கிரம் நமக்கு ரிசல்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக விடிய காலையிலே பஸ்ஸில் ரசாக் தம்பியும் அவர் பையனும் சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஓகே, தேங்க்ஸ். ரிசல்ட் எப்போ கிடைக்கும்? ரிசல்ட்டா? நான் அனுப்பி வைக்கிறேன். இல்லை சார், நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நீங்கள் எதுக்கு வெயிட் பண்ணணும்? என்கிட்ட கொடுக்க மட்டும்தானே சொல்லியிருக்காங்க. இது எங்கள் அப்பாவோடது, இவர் எங்கள் மாமா. ஓ சாரி. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி பராகாத்துக்கும். என்ன ரசாக், சலாம்லாம் பலமாக இருக்கு. இதுவே கடைசி வணக்கமாக இருந்தால் அது சரியாக இருக்கட்டுமே. நீங்களே எதுக்கு டாக்டர் மாதிரி பேசுகிறீங்க? சுகானாவோட சிடி ஸ்கேன் பார்த்தப்போ ஜக்ரியாவோட சிடி ரிப்போர்ட் மாதிரியே இருந்தது. சுகானா தான் சொன்னான், எல்லாம் தீர்மானம் ஆயிடுச்சு வாப்பான்னு. இவ்வளோ தெரிஞ்சது போதும் இல்லை டாக்டர். டாக்டர், ஜக்ரியாவுக்கு நிறைய கடன் இருந்தது, அதெல்லாம் நான் தான் அடைக்கணும். இப்போ என்ன பண்ணுறது? என் சோகத்தை சொல்லி உங்கள் நேரத்தை வீணாக்கிட்டேன். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், போய் பாருங்கள். என்னோட வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு தான் வரேன்.
நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ம். ட்ரௌசினஸ் இருக்கு, கழுத்தில் ஸ்டிஃப்னஸ் இருக்கு, ட்ரெமர்ஸ் இருக்கு, பிரெயினில் இன்ஃபெக்ஷனான சிம்டம்ஸ் அவர்கிட்ட இருக்கு. இட் குட் பி எ பாய்சன் பட் நாட் எ ஸ்னேக் பைட். காரணம், ஒரே குடும்பத்தில் 4 பேர் பல சமயங்களில் சிக்காயிருக்காங்க. பாய்சன் சாப்பிட்டதுக்கான அறிகுறி எதுவும் இல்லை. இந்த ஜுரத்துக்கு சிஸ்டமிக் ஆட்டோனமிக் சிம்டம்ஸ் தான் காரணம். குடும்பத்தில் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது கிளஸ்டரிங் ஆஃப் கேசஸ் தான். இது வைரல் என்செஃபலைட்டிஸாக கூட இருக்கலாம். டாக்டர், ஹெர்பி சிம்ப்ளெக்ஸும் ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸும் நெகட்டிவ்னு தான் சுரேஷ் ராஜன் அப்டேட் பண்ணியிருக்காரு. பின்ன சான்சஸ் இருக்கிறது வெஸ்ட் நைல் என்செஃபலைட்டிஸ், ஈக்வைன் என்செஃபலைட்டிஸ் மட்டும்தான். இது ரெண்டும் இந்தியாவில் ரிப்போர்ட் ஆகவே இல்லை. பின்ன இப்படி ஒரு ஹெல்த்தி பாடியில் இவ்வளவு ரேப்பிட் ப்ராக்ரெஷன் நடக்குதுன்னா அது நிப்பா வைரஸாக இருக்கணும். டாக்டர் சுரேஷ் கிட்ட பேசி அதுக்கான டெஸ்ட்டையும் பண்ணுங்க. பேர் சுகானா, மாட்ரேட்லி பில்டன் நரிஸ்ட் அடல்ட் ஃபீமேல், 24 வயசு, 43 கிலோகிராம், 157 சென்டிமீட்டர். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பிரெயின். திஸ் இஸ் எடிமேட்டஸ். ஃபீவர் பேஷண்ட்டாக இருந்ததாலும் ஆல்டர்ட் சென்சோரியம் ஹிஸ்ட்ரி இருந்ததாலும் நாம் இதில் ஒரு சாம்பிள் எடுத்து பெத்தாலஜி லேபுக்கு அனுப்பி வைப்போம். ஓகே? எஸ் சார். ஹெல்த் சர்வீஸும் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் இங்கேருந்தே தொடங்கலாம். தற்காலிகமாக நம்ம எல்லாரோட கண்ட்ரோல் ரூம் இதுதான். சரி டீச்சர், என்னால் தற்காலிகமாக இந்த இடத்த தான் ஏற்பாடு பண்ண முடிஞ்சுது. கோர் கமிட்டியில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாரையும் ஸ்மிருதி நீ கோஆர்டினேட் பண்ணு. சரிங்க டீச்சர். மாயா, மாயா, நான் சொல்கிறவங்களோட காண்டாக்ட்ஸ் எனக்கு இமீடியட்டாக கிடைக்கணும். அவங்களோட அஃபிஷியல் நம்பர் மட்டும் இல்லை, பர்சனல் நம்பரும் எனக்கு வேணும். நமக்கு கொஞ்சம் வாலண்டியர்ஸும் தேவைப்படுவாங்கல்ல. தற்காலிகமாக இன்டர்ன்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவரை வச்சு டீம் ஃபார்ம் பண்ணலாம். ஒவ்வொரு பேஷண்ட்லேருந்து இந்த நோய் பரவறதுக்கு ஒரு இன்குபேஷன் பீரியட் 21 நாள் ஆகுது. அந்த வகையில் பார்த்தா முதல் பேஷண்ட் ஜக்ரியா ரிப்போர்ட்லேருந்து 21 நாள், அதாவது மே 5லேருந்து 26 வரைக்கும். அதுக்கப்புறம் புதுசாக நோயாளிகளும் ரிப்போர்ட் ஆகியிருக்காங்க. இந்த சைக்கிள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம நிறுத்தினா தான் நம்ம சக்ஸஸ் ஆனதாக அர்த்தம். இதுதான் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் தந்திருக்கிற லிஸ்ட்டு. அவங்க சந்தேகப்படுற நோயாளிகளோட பேரும் டீட்டெயில்ஸும் தான் இதில் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இவங்களுக்கு தெரிஞ்சவங்க, இவங்களை அடிக்கடி வந்து பார்க்குறவங்கள நீங்கள் ட்ரேஸ் பண்ணி அவங்களோட காண்டாக்ட்ஸும் இதில் சேர்க்கணும். ஓகே, இப்போ முக்கியமான விஷயம், இதை நம்ம 4 செக்மெண்ட்டாக பிரித்து செய்யணும். பேஷண்ட்டோட நேரடியாக தொடர்பில் இருந்தவங்க, அதாவது டைரக்ட் காண்டாக்ட். 2வது பேஷண்ட்டோட ஃபிசிக்கல் காண்டாக்ட், அதாவது பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ண பொருட்களை உபயோகப்படுத்தினவங்க. 3வது பேஷண்ட்ஸ் பயணம் செய்யும்போது அவங்க கூட பயணித்தவங்க, அதாவது ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ வேன்லேயோ அவங்க கூட ட்ராவல் பண்ணவங்க. 4வது பேஷண்ட்ஸோட ரூம் ஸ்பேஸை ஷேர் பண்ணவங்க. இப்படி இருக்கிறவங்களோட லிஸ்ட்டும் சேர்த்து 4 செக்மெண்ட்டோட லிஸ்ட்டும் எனக்கு வேணும். புதுசாக வந்திருக்கிற பேஷண்ட் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்கிறதால அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் கூட பயந்து போயிருக்காங்க. டாக்டர்ஸ் டியூட்டிக்கு வரணும்னு நம்ம வற்புறுத்தணும். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க கன்சென்ட்டை நம்ம அட்ரஸ் பண்ணணும். டாக்டர், நீங்கள் சொன்னால் போதும். நான் சொல்கிறது ஓகேவான்னு முதல்ல கேட்டு பாருங்கள். நீங்களும் ஏதாவது ஆட் பண்ண வேண்டியது இருக்கும்ல. இது ஒரு விபத்தை பற்றியோ சோகமான சம்பவத்தை பற்றியான அறிவிப்பு இல்லை, ஆனால் தற்காப்புக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு. மே 17ஆம் தேதி கோழிக்கோடு மெடிக்கல் காலேஜ்லையும் பேபி மெமோரியல் ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் செஞ்ச பேஷண்ட்ஸை பரிசோதனை செஞ்சப்போ டிஸ்ட்ரிக்ட்ல நிப்பா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இது ஒரு தொற்று வியாதி. இருந்தாலும் ஜனங்களும் மீடியாவும் ஒத்துழைப்பு கொடுத்தா இதை நம்ம கட்டுப்படுத்த முடியும். இந்த விஷயத்துல ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நிபா வைரஸ் குறித்த அச்சத்தின் காரணமாக கோழிக்கோடு பகுதி மக்கள் பீதி அடைந்துள்ளனர்.
நோயாளிகளுடன் நெருங்கி பழகுவதே இந்த வைரஸ் நோய் தொற்றுவதற்கு காரணமாக இருக்கிறது. இதன் காரணமாக திருமணம், மரணம், வழிபாட்டு தலங்கள் போன்ற பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. வைரஸ் தாக்கிய பிராணிகள், பறவைகள், பழங்கள் சாப்பிடக்கூடாது என்று அறிவுறுத்தியதால் பழக்கடைகள், கறிக்கடைகள் மூடப்படுகிறது. இதன் காரணமாக நகரம் முழுவதும் வெறிச்சோடி கிடக்கிறது. ரம்ஜான் மாதமான இப்பொழுது பழங்கள், மற்ற பொருட்கள் விற்பனை பெரிய அளவில் சரிய வாய்ப்புள்ளது. இதனால் வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். வாகன நெரிசலும் வெகுவாக குறைந்துள்ளது. கோழிக்கோடு மெடிக்கல் காலேஜில் உள்ள பேவார்டு நிபா நோயாளிகளுக்கான ஐசோலேஷன் வார்டாக மாற்றப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறை அமைச்சர் அறிவுறுத்தலின் கீழ் கோழிக்கோடு கெஸ்ட் ஹவுஸில் நடந்த அதிகாரிகள் கூட்டத்தில் எடுத்த தீர்மானத்தின்படி பேவார்டில் உள்ள நோயாளிகளை மல்டி ஸ்பெஷாலிட்டி விங்கிற்கும் பாலியேட்டிவ் கேர் இன்ஸ்டிடியூட்டிற்கும் மாற்றிக் கொண்டிருக்கின்றன. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் புரோட்டோகாலை அனுசரித்துதான் நோயாளிகளை அனுமதிப்பதும் ஐசோலேஷன் வார்டுக்கு மாற்றுவதற்குமான நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. 2853 பேர் ஏதோ ஒரு வகையில் நோயாளியும் கூட கான்டாக்டில் இருக்காங்கன்னு தெரிய வருது. அதில் 291 பேர் டைரக்ட் கான்டாக்டில் இருக்காங்க. நோயாளிங்களோட சொந்தக்காரங்க, பைஸ்டாண்டர்ஸ், அவங்கள பார்த்துக்கிட்ட டாக்டர்ஸ், நர்ஸ், இதில் எல்லோரும் வருவாங்க. இதுதான் அந்த லிஸ்ட். தம்பி, நபீஸா இங்கே தானே இருக்கிறா. நீ ஏன் ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது? அதெல்லாம் வேணாம்மா, நான் இங்கேயே இருக்கேன். அப்போ பள்ளிவாசலுக்காவது போ. இப்படி உட்காந்துட்டு இருந்தா எப்படிப்பா? என்னம்மா உங்களுக்கு புரியுதா இல்லையா? அபி, நீ வெளியில் எங்கேயும் போக வேண்டாம். முதல்ல உள்ள வாடா. அம்மா, பேக் அங்கேயே வச்சுட்டு போங்கம்மா. நாளைக்கு நான் உன் ஃப்ளாட்டை வந்து நிற்பேன். நீங்கள் பிரார்த்தனை பண்ணால் போதும்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். நீங்கள் போங்க. நீங்கள் எப்பப்பா வருவீங்க? சீக்கிரம் வரேன். டாக்டர்ல லீவ் எடுக்கக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்காங்க. அது நோயாளிகளை பார்க்குற டாக்டர்ஸ் தான். அவங்க தான் எங்களுக்கு இப்போ அவசியம். பாரு, நான் சொன்னதை நீ வேற ஒரு அர்த்தத்தில் எடுத்துக்க வேண்டாம். நீ பேக் பண்ணு, நான் ஹெல்ப் பண்ணுறேன். அனு, ஹலோ அனு, நிப்பா செல்லுக்கு FAQ தயார் பண்ண 2 பேர் வேணும். கேன் யூ கெட் தட் சூன்? ஓகே மேம். ஓகே சார், எங்கள் NGOவில் ரிஜிஸ்டர் பண்ண ஆம்புலன்ஸ் எல்லாம் விட்டு கொடுக்க நாங்கள் தயார். ஆனால் டிரைவர் எல்லாம் பயப்படுறாங்க. சார், வண்டிக்கு கூட இன்சூரன்ஸ் இருக்கு. ஆனால் எங்கள் உயிருக்கு என்ன உத்தரவாதம் சார் இருக்கு? எங்களை ஏன் சார் எல்லாரும் வில்லன் மாதிரியே பார்க்குறீங்க? ஏய், நான் அப்படி ஒன்றும் நினைக்கல. நீங்கள் எல்லாருமே ஹீரோ தான். இந்த சமயத்தில் நான் கூப்பிட்டதும் ஓடி வந்தீங்கல்ல. சாதாரணமாக யாரும் வரமாட்டாங்க, எனக்கும் தெரியும். கொஞ்ச நேரமாகவே இந்த இடத்துல எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாகவே இருக்கு. எங்களுக்கு தேவையான வெண்டிலேட்டர்ஸ் கூட இல்லை. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் கொடுத்தாங்க. PPE கிட் ஒரு நாளைக்கு மினிமம் 800 வேணும். அவ்வளோ உடனே கிடைக்காது. ஆனால் இன்னைக்கு விடிய காலையில் 80 லட்சம் மதிப்புள்ள PPE கிட் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கியிருக்கு. ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் தான் சொந்த செலவில் தன்னோட சொந்த விமானத்தில் அனுப்பியிருக்காரு. இன்னைக்கு காலையில் மெடிக்கல் காலேஜில் டாக்டர் ஸ்ரீதேவி பேப்பர் எடுக்க போனாங்க. அப்போ ஒரு ஆள் காத்துட்டு இருந்தார். அவர் கையில் ஒரு கட்டி N95 மாஸ்க் இருந்துச்சு. அதை அவர் கொடுத்துட்டு போனார். டாக்டர், இது உங்களுக்கு தேவைப்படும்னு சொல்லி. அவரோட பேரை கூட சொல்லலை. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது புல்லரிச்சு போச்சு. இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்களாம் இந்த ஊரை சேர்ந்தவங்க. சார், எனக்கு 2 விஷயம் தெரிஞ்சால் போதும். வண்டி ஓட்டி முடிச்ச உடனே ஸ்பாட்டே பணம் கொடுத்துடணும். அப்புறம் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் குடும்பத்தையும் என் பசங்களுடைய படிப்பையும் கவர்மெண்ட்டை ஏற்றுக்கணும். சாரோட பேர் என்ன? சதாசிவம். சதாசிவண்ணே, முதல்ல உங்களுக்கு பணத்தை கொடுத்துரும், சந்தேகம் வேண்டாம். 2வது, உங்களுக்கு எந்த அசம்பாவிதமும் நடக்காது. அதுக்கு நான் உறுதி கொடுக்குறேன். நீங்கள் சொன்னதை ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி கொடுத்தா போதும். நான் வர்றேன் சார். அப்படின்னா யாரெல்லாம் வர்றதுக்கு தயாராக இருக்கீங்களோ இதில் எஸ்ன்னு எழுதி பேரும் ஃபோன் நம்பரும் எழுதுங்க. விருப்பம் இல்லாதவங்க நோன்னு எழுதினா மட்டும் போதும். பேரும் ஃபோன் நம்பரும் வேண்டாம்.
பயத்தால் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. ஆளே இல்லாத நிலைமை இப்போ. இந்த சுச்சுவேஷனில் வேலை பார்க்குற எல்லாரையுமே நிரந்தரமாக்கலாம்னு கவர்மெண்ட் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த டைமில் இன்டர்வியூ ஒன்றும் இல்லை. அடுத்த மாதம் தானே கான்ட்ராக்டு. நீங்கள் எல்லாமே ரூல்ஸ் படி தானே செய்வீங்க. நாங்கள் இங்கே கூலிக்காக மட்டும் வேலை செய்யலை சார். எங்களை போல் இருக்கிறவங்களுக்கு தானே நீங்கள். நான் எதுக்கும் தயார், நீங்கள் சொன்னால் போதும். பாபு, நாங்கள் உங்களை கம்பல் பண்ணலை. நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு எந்த பயமும் இல்லை மேடம். ஆனால் என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால் தாங்க முடியாது. எதுக்கு இத்தனை ட்ரெஸ்ஸு? கொஞ்ச நாளைக்கு தங்க வேண்டியிருக்கு. மெடிக்கல் காலேஜ்லையா? ம். இந்த நேரத்தில் அங்கே போய் வேலை செய்கிறேன்னு சொல்கிறீங்களே. ஒன்றும் வருத்தப்படாத. இப்போ வேலை செஞ்சால் பர்மனன்ட் பண்ணுறேன்னு சர்க்கார் சொல்லியிருக்கு. அப்பா, என்னை விட்டுட்டு எங்கே போகிறீங்க? அப்பா கொஞ்ச நாளைக்கு அங்கே இருக்கணும். இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் இல்லைல்ல? ஹாப்பி தானே? ஆ, ஒரு சைடாக போடுங்க. அது என்ன ஃபேஷனாடா? இன்னொரு சைடு ஃபுல்லாக அறுந்திருக்குப்பா, அதான். அப்போ நான் போயிட்டு வரட்டுமா? பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்க. வரேன். எல்லாம் முடிஞ்சா சார்? சந்தீப், நாங்கள் உங்களுக்கு எந்த ஆறுதலான வார்த்தையும் சொல்ல முடியல. நாங்கள் இனி என்ன செஞ்சாலும் இறந்து போன அகிலா இனி திரும்பி வர போகிறதில்ல. அகிலாவுக்கு வந்தது வேற யாருக்கும் வரக்கூடாது. அகிலாவோட பாடியை கொடுக்க மாட்டோம். இதுக்கு எதுக்கு அடிச்சு பிடிச்சி நான் வந்தேன்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்னை கூப்பிட்டுருக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. மக எங்கே? ஹலோ, எங்கே இருக்க நீ? மெயில் வார்டில் டியூட்டியில். அது சரி. அப்போ நீ எக்ஸாமுக்கு படிக்கலையா? அது ஒரு பெரிய காமெடி. சூப்பரண்ட்ட கிட்ட சொல்லி நான் டியூட்டி எங்கேயும் மாற்றிக்கிட்டேன். எங்கேயும் நகர முடியல. இதுக்கு கேஷுவாலிட்டிலேயே இருந்திருக்கலாம். ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்? ஒரு யங் பர்சன் வந்திருக்கான், ஃபீவரோட. ரொம்ப முடியாமல் வாந்தி எடுத்துகிட்டே இருக்கான். இந்த வாட்டி நீ எக்ஸாம் பாஸ் பண்ணலன்னா சரி வராது. ஓகே, எனக்கு இங்கே துபாயில் தனியாக இருக்கிறது பிடிக்கல. கஷ்டமாக இருக்குது. நோயோட பேஷண்ட்டை வந்தால் கவனிக்காமல் இருக்க முடியுமா? நம்ம நிக்கில் இருக்கான்ல, அவன் வயசு தான். உடம்பு சரியில்லாதவங்க அங்கே மட்டும் இல்லை, துபாயிலையும் இருக்காங்க. என்னெல்லாம் யார் வந்து கவனிக்க போகிறா? இங்கே ரொம்ப கஷ்டப்படுற பேஷண்ட் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு வந்து உங்களை பார்க்குறேன். கவலைப்படாதீங்க. சிஸ்டர், ஃபோன் அப்புறம் பேசலாம், கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. நான் அப்புறமா உங்களை கூப்பிட்டா? ம், சரி சரி. இதை போட்டுக்குங்க. லெஃப்ட்டும் ரைட்டும். ரைட் அது. பாடியை ரேப் பண்ணணும். என் கூட யார் வரீங்க? வா. சந்தீப் மாமா, நான் ஆல்மோஸ்ட் ஆன் த வே. உங்களை பார்க்க முடியும்னு
எனக்கு தோணலை. ஐம் சாரி. நம்ம குழந்தைய நல்லா பார்த்துக்குங்க. அவளை கல்ஃபுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. அவ உங்களை போல தனியாங்கிறது கஷ்டப்பட வேண்டாம் ப்ளீஸ். With lots of love and kisses. சாராவுக்கு என்னால் தான் பரவச்சு. அதே பேரா பரவும்? நீ பாட்டுக்கு சும்மா உளறிட்டு இருக்காதடா. இறந்து போன ரோஷனை இன்டியூபேட் பண்ணது நாம தானே. சிஸ்டர் அகிலாவுடைய சிம்டம்ஸ் தானே அவனுக்கும் இருந்தது. அங்கேருந்து தான் நேராக சாராவை பார்க்க போயிருந்தேன். அதுக்கு என்ன? ஐ kissed her, man. யோ, உன்னை இங்க வரக்கூடாது தானே சொன்னேன். வெளியே போயா. என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? வெளியே போயா. செக்யூரிட்டி, கோவப்படாதீங்க. ஏதோ வழிமாறி வந்திருப்பாரு. இங்கே அவ்வளோ சேஃப் இல்லை. இங்கே நிற்கக்கூடாது. கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? என்ன படுத்துருக்க? நீ அந்த பணத்தை எடு, மஜித்தில் திரும்ப கொடுத்துடலாம். நீ சொன்ன மாதிரி அந்த சந்தோஷம் வரட்டும். அது அஞ்சலி, நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கலாம்ல. லேட் ஆகக்கூடாதுன்னு டாக்டர் நம்மக்கிட்ட சொன்னார்ல. அப்போ நான் வரணும்னு தோணலையா? இன்னைக்கு தான் முடியும்னு மஜித் அண்ணன் சொல்லியிருந்தாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து என் குழந்தைய கொண்டுட்டீங்கல்ல. விஷ்ணு, அஞ்சலி ரிலேட்டிவ் காண்டாக்ட் நம்பர்ஸ் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அது கிடைச்சாலும் அவங்க தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் பாயசம் குடிச்சப்போ மே 5ஆம் தேதி இங்கே உங்களை கொண்டு வந்தாங்களே, அப்போ அஞ்சலியும் கூட இருந்தாங்களா? அவ மட்டும்தான் இருந்தா. விஷ்ணு, விஷ்ணு, விஷ்ணு. அபீத், அபீத்,
குட் ஈவினிங் அனு. குட் ஈவினிங் மேம். நேற்று அந்த மலப்புரம் பேஷண்ட் ஸ்னேகாவோட விஷயத்தை ஃபாலோஅப் செய்யணும்னு சொல்லியிருந்தீங்க. அவங்க 5ஆம் தேதி மெடிக்கல் காலேஜில் இருந்தாங்க. ஜக்ரியா இருந்த அதே டைமில் அவங்க 5ஆம் தேதி அங்கே இருந்தாங்கங்கிறதுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாவது அனுக்கிட்ட இருக்கா? டு யூ ஹேவ் எனி டீட்டெயில்ஸ்? நோ மேம். நேற்று நான் ஸ்னேகா அம்மாவை கூப்பிட்டு இருந்தேன் நீங்கள் சொன்னதால். எஸ். கரெக்ட் டீட்டெயில்ஸ் அங்குள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணால் தான் மேம் கிடைக்கும். ஓகே ஓகே அனு, we will see. ஓகே மேம். ஓகே அனு மேடம், நீ இன்னும் கிளம்பலையா? அனு, அது யாரு? எஃப்ஏக்யூ டீமில் சேர்க்க கூப்பிட்டுருந்த எஸ்டிஎம் ஸ்டூடெண்ட் தான் இந்த அனு. தனியாகவே போய் சில டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து தான் நம்ம பிரீத்தியே டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, அப்படி இருந்தால் நம்ம மீட்டிங்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. ஓகே. நான் இதை பல பேர்கிட்ட பார்த்தும் கேட்டும் தயார் செஞ்சுது. சரியாக தெரியணும்னா 10 மணிலேருந்து சாயந்தரம் 4-4:30 மணி வரை உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணாலே நல்லா தெரியும்னு எனக்கு தோணுது. மே 5ஆம் தேதி அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் என்னென்ன கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லுங்கள். மே 5ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் ஜக்ரியா மெடிக்கல் காலேஜில் தான் இருந்தார். அந்த சமயத்தில் வேற யாராவது நிப்பா பாசிட்டிவ் அங்கே இருப்பாங்கன்னு நான் தேடினேன். அங்கேருந்த ஜூனியர் ரெசிடென்ட் என்கிட்ட சொன்னது ஜக்ரியா படுத்திருந்தது இந்த எல்லோ ஏரியாவில் தான். அந்த சமயத்தில் மரத்துலேருந்து விழுந்து கால் முறிஞ்ச ஷமீர் என்ற பேஷண்ட் அங்கே இருந்தார். அப்புறம் 11:15 சிடி ஸ்கேன் எடுக்க ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே வந்த பிறகு பெருசாக வாந்தி இருமலும் வந்ததால் வீட்டுக்காரங்க பயந்து சிடி ஸ்கேன் எடுக்காமல் திரும்ப கேஷுவாலிட்டிக்கே கொண்டு போயிட்டாங்க. அப்போ அந்த சமயத்தில் அங்கே இருந்தவங்க தான் இந்த பிரவீன், கிருஷ்ணன் குட்டி, ஸ்னேகா. அங்கேருந்து தான் இவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும். இந்த ஸ்னேகா, பிரவீன், கிருஷ்ணமூர்த்தி இவங்க யாருமே 5ஆம் தேதி பேஷண்ட் லிஸ்ட்டில் இல்லையே. அது வந்து நான் டீட்டெயில்ஸ் எடுக்கும்போது பைஸ்டாண்டர்ஸ் டீட்டெயில்ஸும் சேர்த்து எடுத்தேன். பிரவீனோட மாமாவுக்கு 4ஆம் தேதி ஆக்சிடென்ட் ஆகி வார்டில் ஆல்ரெடி இருந்தார். அவருடைய எக்ஸ்ரே வாங்குறதுக்காக தான் பிரவீன் வந்தார். அப்புறம் கிருஷ்ணமூர்த்தி அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்தார். அவங்க யூட்ரஸ் ரிமூவல் பண்ணுறதுக்காக ஸ்கேன் எடுக்க வந்தார். அவங்க அங்கே இருந்த கரெக்டான டைம் உனக்கு எப்படி கிடச்சிது? அது வந்து மேம், நான் பேஷண்ட் டீட்டெயில் எடுக்கிறதுக்கு ஓபி டிக்கெட் கூட கலெக்ட் பண்ணியிருந்தேன். அதில் டைம் எழுதி இருந்துச்சு. அதை வச்சு தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். 12 மணி ஆனப்போ சக்ரியாவை திரும்ப கேஷுவாலிட்டிக்கு கொண்டு வந்தாங்க. அங்கே அவர் மறுபடியும் வாந்தி எடுத்தார். அப்போது பிரதீப்பும் அங்கே இருந்தார். குணாங்கிற பேஷண்ட்டு கூட வந்தவர் தான் இந்த பிரதீப். கேஷுவாலிட்டியிலிருந்து சக்ரியாவை ஸ்டெபிளைஸ் ஆன பிறகு 1-1:30 மணிக்கு சிடி ஸ்கேனுக்கு திரும்பவும் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே அவருக்கு நடுக்கம் வந்ததால் அவரை திரும்ப வெளியே அனுப்பிட்டாங்க. அப்புறம் வறண்டாக்கு கொண்டு போகும்போது மறுபடியும் வாந்தி எடுத்துட்டாரு. அப்பா அங்கே இருந்தவங்க தான் இந்த அஞ்சலியும் விஷ்ணுவும். அப்புறம் ஒரு 2-2:30 மணிக்கு சக்ரியாவை திரும்ப கேஷுவாலிட்டிக்கு கொண்டு வந்து ஸ்டேபிள் ஆக்கி ஒரு 3-3:30 மணிக்கு சிடி ஸ்கேன் எடுத்தாங்க. ஆனால் திரும்பவும் கொண்டு வந்த கொஞ்ச நேரத்திலேயே சக்ரியா இறந்துட்டாரு. அப்படி பார்த்தா ஜக்ரியாங்கிற இண்டெக்ஸ் பேஷண்ட் கிட்ட இருந்து தான் எல்லாருக்கும் பரவிருக்கு. பாக்கி இருக்கிற பேஷண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாரா யாக்கூப் மட்டும்தான். சார், மெடிக்கல் காலேஜில் ஒரு பேச்சு அடிப்படுது. என்னென்னா, ரோஷன்ற ஒரு பேஷண்ட்டை இன்டிபேட் செஞ்சு முடிச்சுட்டு பிஜி ஸ்டூடெண்ட் அபித் ரகுமான் சாரா யாக்குபை போய் பார்த்துருக்காரு. அப்போ பரவி இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஏன் அபித்தும் நினைக்கிறாரு. ஆனால் அப்படி ஒரு டிரான்ஸ்மிஷன் டைனாமிக்ஸ் இருக்குன்னு சரியாக தெரியல. அப்புறம் ரோஷன் நம்ம நிப்பா பாசிட்டிவ் லிஸ்ட்டில் உள்ள ஆளும் கிடையாது. டைம் ஆகுது மேம், நான் கிளம்புறேன். போகிற வழியிலே பசங்களுக்கு வீடியோ கால் பண்ணணும், இல்லைன்னா தூங்கிடுவாங்க. அனு உன்னோட ஃபைண்டிங்ஸ்லாம் ரொம்ப க்ரூஷலாக இருந்தது. மலப்புரத்தில் இருந்த பேஷண்ட் லிங்க்ஸ் பற்றின கான்ட்ரவர்சியை நீ தீர்த்து வச்சிட்ட. யூ டன் ஏ குட் ஜாப்.
தேங்க்யூ மேம், தேங்க்யூ. குட் நைட். அனு சொன்ன ரோஷனுக்கு நெப்பா பாசிட்டிவாக இருந்துட்டா? அப்படி இருந்தால் விஷயம் இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஆகிடும். சார், மேம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. நாம இந்த விஷயத்துல செய்யறதுக்கு ஏதாச்சும் இருக்கா? சொல்லுங்க. நீ தூங்கிட்டியா? இன்னும் இல்லை. அங்கே எப்படி இருக்கு? நீங்கள் எப்போ வீட்டுக்கு வரீங்க? நான் அங்கே வரவா? உங்களை பார்க்கணும். இப்போ வேணாம், நானே வரேன். பிரச்சனை தீர்ந்துடும். ஹியூமன் மோனோக்ளோனல் ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லப்படுற இந்த மருந்து 50 டோஸ் குயின்ஸ்லாந்து கவர்மெண்ட் இன்னும் ஒரு வாரத்தில் இங்கே அனுப்புகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு அன்அப்ரூவ்ட் கேட்டகரியில் இருந்தாலும் இது மனித சரீரத்தில் ஒரு கம்பேஷனேட் கிரவுண்டில் உபயோகப்படுத்த வேண்டியிருக்கு. அதாவது மனித உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டிய கடைசி ஆயுதம் இதுதான். ஆஸ்திரேலியாவில் நிப்பா போல உள்ள மற்ற வைரஸுங்களுக்கு இந்த மருந்து உபயோகித்த 20 பேரில் 19 பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. நிப்பா வைரஸுக்கு எதிராக இந்த மருந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது சோதிச்சதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க.